ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடித்த மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரம் இதை செஞ்சிடலாம். நல்லா மொறுமொறுப்பாக சுவையாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக டேஸ்டியாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் கரெக்டாக மீடியம் சைஸ் தான், சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இதோடைய தழைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் பூவை நமக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணுவானா, நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். சால்ட்டு கரெக்டாக நம்ம எவ்வளோ பூ எடுக்கிறோமோ, பெரிய பூவோ இல்லை 2 காலிஃப்ளவர் எடுத்தாலும் அந்த பூவுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு கரெக்டாக 3/4 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். கார்ன் மாவு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் நம்ம அளந்து எடுத்தோம்னா 100 கிராம் அளவுக்கு வரும். சோள மாவு 1/4 கப் எடுத்துகிட்ருக்கேன். அரிசி மாவு, பேக்கெட் மாவு, பச்சரிசி மாவு 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கடலை மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். அதே போல் இஞ்சி பூண்டு விழுது 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டுக்கு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேருங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது போல் பெருசாக இருக்கிற பூவை 2-3 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால ஒரு 2 பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பாருங்கள், 2 பீஸாக கட் பண்ணி போட்டேன். இது போல் குட்டி குட்டியாக இருந்ததெல்லாம் பெருசாக இது போல் இருக்கிறது மட்டும் ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவரோடைய அடி கனமான தண்டுகளை கட் பண்ணி போட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். இது போல் ஒரு பவுலில் நம்ம சுடு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மலமலன்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஓரளவுக்கு நல்லா சூடாச்சுன்னா போதும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். 1/4 டீஸ்பூனுக்கும் அதுலேயும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். இது சின்ன டீஸ்பூன் தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் போட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நம்ம கழித்து உடனே அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாகிடும். சாஃப்டானால் நமக்கு காலிஃப்ளவர் சில்லி நமக்கு மொறுமொறுன்னு வராது. இப்போ இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதை தண்ணியில் நம்ம போட்டாச்சு. கரெக்டாக 3 நிமிஷம் கழித்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் காலிஃப்ளவரை போடுறதுனால காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய பூச்சிகள், புழுக்கள் எல்லாமே அதில் தண்ணியிலேயே அழிஞ்சிடும். இதில் சேர்க்கக்கூடிய உப்பு மற்றும் இதில் இருக்கிற மஞ்சத்தூள்லையே இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வச்சு நம்ம எந்த டிஷ் நம்ம செஞ்சாலும் இந்த மெத்தடை நம்ம செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ஒரு பேஷனில் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம காலிஃப்ளவரை போட்டு அதில் நல்லா நம்ம பெரட்டி எடுக்கிறதுக்கு. இப்போ முதல்ல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் கடலை மாவு, 3 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது, 100 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன் மாவு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன். இது சின்ன டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் போதும். சின்ன பூன்றதுனால சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிற்பாடு நம்ம 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும், 1/2 மூடி லெமனும் அதில் பிழிஞ்சு விடணும். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு விழுதும் அதே போல் 1/2 மூடி லெமனும் சேர்த்துட்டேன், ஜூஸ் மட்டும். இப்போ இதில் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத எண்ணெய் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை நம்ம கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும்.
ரொம்ப வந்து தண்ணி ஆகக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது போல் நல்லா நமக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மசாலா நல்லா வந்து காலிஃப்ளவரோட பைண்ட் ஆகி வரும். இப்போ இதில் வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்ட இந்த காலிஃப்ளவரை இதோடு வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. இதில் பாருங்கள் இருத்துட்டும் கொஞ்சம் தண்ணி வருது. அதனால் கைகளால் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அழுக்கழுக்காக போட்டுடணும். தண்ணி இருந்தால் மசாலா பைண்ட் ஆகாது, நமுத்தா போல் ஆகிடும். இப்போ இதை நல்லா கைகளால் கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக நம்ம ஊற விட்டுடலாம். தட்டுலாம் போட்டு மூட வேண்டாம். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இப்போ பாருங்கள் காலிஃப்ளவரில் நம்ம சேர்த்த மசாலா எவ்வளோ அருமையாக வந்து பைண்ட் ஆகி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். நம்ம சேர்த்த மசாலா பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. 10 நிமிஷம் ஊறுது. எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடேற்றி மீடியம் ஃப்ளேமில் தள்ளியிருக்கேன். இந்த டெம்பரேச்சர்லேயே நம்ம வந்து பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியத்தில் தள்ளி போட ஆரம்பிச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். மசாலா நமக்கு எவ்வளோ அருமையாக நல்லா வந்து பைண்ட் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். இது போட்டுட்டு உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா நமக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இது போதும். இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். வேலையை போட்டு கரெக்டாக நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜல்லிக்கரண்டியில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். லைட்டாக நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். மசாலா நமக்கு எண்ணெயில் கரைஞ்சே வரல பாருங்கள். பிரியாமல் நல்லா காலிஃப்ளவரோட நல்லா பைண்ட் ஆகி நமக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக வந்து திருப்பி விட்டுடணும். இன்னொரு பக்கம் நல்லா நமக்கு வெந்து வரும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்து நல்லா செவந்து வரணும். அந்த எண்ணெய் சலசலப்பு கொஞ்சம் அடங்கினோடனே நமக்கு நல்ல சுவையான கிறிஸ்பியான கலர்ஃபுல்லான எந்த கலருமே சேர்க்காம கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர் சில்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ரெடியாக இப்போ பாருங்கள் எண்ணெய் சலசலப்பு நல்லாவே வந்து 3/4 பாகம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சுவையான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது எந்த அளவுக்கு வந்து மொறுமொறுப்பு இருக்குது, டேஸ்ட் இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நமக்கு சூப்பராக மொறுமொறுன்னு இருக்குது. சூடாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஹோட்டலில் எந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிடுவோமோ அதை விட அருமையாக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லாமல். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டில் நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டால் தான் நாங்கள் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.